ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம காஃபி பேஸ்ட்ரி கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பேஸ்ட்ரி கேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெருசாக கேக் டெக்கரேட்டிங் டூல்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. சிம்பிளாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சுடுதண்ணி 30 மில்லி எடுத்துருக்கிறேன். இதில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 ஸ்பூன் நல்லா ஃபுல் ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். காஃபியுடைய ஃப்ளேவர் இன்னும் நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பட் காஃபி பவுடர் அதிகமாக சேர்க்கும்போது லைட்டாக அந்த கசப்பு தன்மை வந்துடும். நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன். அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த காஃபி பவுடர் சுடுதண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இதை எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் 100 மில்லி காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். அதில் சின்னதாக ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சிக்கலாம். அதாவது இந்த பால் லைட்டாக திரியணும். நீங்கள் மோர் கூட எடுத்துக்கலாம், ஆனால் சுத்தமாக எந்த விதமான புளிப்பும் இல்லாத மோராக எடுத்துக்கோங்க. 4 முட்டையை வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சள் கரு தனியாகவும் தனித்தனியாக பிரித்து எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த வெள்ளைக்கருவை பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட்டர் சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி சொன்னால் மிக்சியினுடைய பெரிய ஜூஸர் ஜார் வரும் இல்லையா, அந்த ஜாரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம அடிக்க அந்த முட்டையோட வெள்ளைக்கரு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக்கிட்டே வரும். நல்லா கெட்டியாகி ஒரு பனிக்கட்டி மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணினதுக்கப்புறமா 4 முட்டையினுடைய மஞ்சள் கருவையும் இது கூடவே சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் பீட்டரை நிறுத்தவே இல்லை, ஒரு கையால் ஊற்றிக்கிட்டே இன்னொரு கையால் பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 150 கிராம் சர்க்கரை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பவுடர் பண்ணின சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இனிப்பு சுவை இன்னும் அதிகமாக வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், ஆனால் இது கரெக்டாக இருக்கும் இந்த இனிப்பு சுவை. இது கூட 150 மில்லி ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கோல்ட் வின்னர் ஆயில் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பொதுவாக பட்டர் சேர்க்கிறதா இருந்தாலும் 150 கிராம் அளவுக்கு பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த காஃபி மிக்சர், காஃபி வித் வாட்டர், அந்த மிக்சரையும் உள்ளே ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் போல் மிச்சம் வச்சுக்கிட்டேன் க்ரீமுக்கு சேர்க்கறதுக்காக. நல்லா இதை எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம ஏற்கனவே பாலில் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சோம் இல்லையா, பாலை லைட்டாக திரிய விட்டோம் இல்லையா, அந்த திரிய விட்ட பாலையும் இது கூடவே சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக பீட் பண்ணி 200 கிராம் மைதா எடுத்துருக்கிறேன். மைதா வேணான்னு நினைக்கிறேன், கோதுமை மாவு எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்தோம்னா தான் நமக்கு கேக் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஈவனாக கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்க முட்டை, எண்ணெய், பால் அது கலவை கூட இந்த மைதா மாவு மிக்ஸிங்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான கட்டியும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கரெக்டான அளவில் நீங்கள் சேர்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அந்த கேக் மாவு இருக்குது இல்லையா, அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். சீத பேட்டர் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கிங் ட்ரே நான் எடுத்துருக்கிறேன். அதில் ஃபுல்லாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆயில் க்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு எடுக்கிறதுக்கு நல்லா வரும். அது மேலே ஒரு பேக்கிங் பேப்பர் ஒன்று போட்டுக்கலாம். மறுபடியும் அந்த பேக்கிங் பேப்பர் மேலேயும் ஆயில் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த கேக் பேட்டரை உள்ளே ஊற்றிடலாம். உள்ளே நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா அந்த ட்ரேவை தட்டணும். அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏர் எல்லாம் வெளியே ரிலீஸ் ஆகும். ஏற்கனவே அவனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 180 டிகிரிக்கு. இப்போ இதில் ட்ரேவை வச்சிடலாம். கேக் ட்ரேவை வச்சுட்டு 30 மினிட்ஸ்க்கு அவனை நான் 180 டிகிரிக்கு செட் பண்ணி எடுத்துருக்கேன். கேக் பேக் ஆகி எடுத்து வச்சுட்டு நான் வேறு ஒரு வேலையில் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ அதை நான் ஷூட்டிங் எடுக்க முடியல. பேக் ஆகி வந்தப்போ உங்களுக்கு அப்படியே கேக் அவ்வளவு ஃப்ளஃபினஸ்ஸாக இருந்தது. இப்போ கொஞ்ச நேரம் ஆனங்கிட்ட அது ஃபுல்லாக ஃப்ளஃபினஸ் போயிடுச்சு. விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன். மேலே அந்த ஃப்ரோஸ்டிங் பண்ணுறதுக்காக 150 மில்லி விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபியானா அப்படிங்கிற பிராண்ட். நல்லாயிருக்கும் இந்த பிராண்ட். அதே மாதிரி அந்த பீட்டருடையும் நான் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா பீட் பண்ணணும். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக்கிட்டே வரும். ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த க்ரீமோடவே பீட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இப்போது விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த க்ரீமுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, க்ரீமை அந்த பாத்திரத்தை நீங்கள் தலைகீழாக திருப்பினாலும்
வெளியே உழுகக்கூடாது. அதுதான் வந்து க்ரீமினுடைய கன்சிஸ்டன்சி. வெளியே விழுந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ இந்த க்ரீம் கரெக்டாக இருக்குது. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ ஏற்கனவே நம்ம பேக் பண்ணி வச்ச கேக் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. நான் பேக் சைடில் லைட்டாக வந்து கருப்பாக இருந்துச்சு, அதையெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து லைட்டாக வந்து கசக்கும். ஸோ இதெல்லாம் வெளியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேக்கை வந்து நான் 2ஆக டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எடுக்கக்கூடிய கேக் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தளவுக்கு 2ஆவோ 3ஆவோ எடுத்துக்கோங்க. நான் எடுத்த கேக் வந்து உங்களுக்கு ஹைட் கம்மி, அகலம் ஜாஸ்தி, ஹைட் கம்மி. அதனால் 2 பார்ட் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணும்போது நல்லா பார்த்து கட் பண்ணுங்கள். ஒரே லெவலாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுங்க. கேக்கை 2 பார்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த போர்டில் சென்டரில் கொஞ்சமாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். க்ரீம் அப்ளை பண்ணணும்னா நம்ம கேக் வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் சிரப் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். சுகர் சிரப் நல்லா நிறைய ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து கேக் ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு ஈரமாக தெரியும், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக வந்து கேக் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கு மேலே ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த விப்பிங் க்ரீமை சேர்த்து ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் நைஃப் உங்கள் வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய நைஃப் வச்சு கூட இதை நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக செகண்ட் லேயர் கேக்கையும் வச்சிடலாம். நான் ஒரே லெவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே லைட்டாக வந்து தூக்கின மாதிரி இருந்ததெல்லாம் கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேலாப்பில். இதுக்கு மேலே சேம் அதே மாதிரி சுகர் சிரப் நல்லா நிறைய கேக் வந்து ஊறுற அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் விப்பிங் க்ரீமை எடுத்துகிட்டு நான் ஏற்கனவே காஃபி மிக்சர் கொஞ்சம் எடுத்து வச்சேன். அந்த மிக்சரையும் விப்பிங் க்ரீமில் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து க்ரீம் வந்து இந்த காஃபி ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக்குக்கு மேலே இந்த காஃபி விப்பிங் க்ரீமை சேர்த்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க எடுத்துக்கலாம். கேக்குடைய 4 பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பேஸ்ட்ரி கேக் ஒரே மாதிரி ஈவனாக நமக்கு கிடைக்கும். கார்னர்ஸில் வந்து உங்களுக்கு சரியாக வந்து க்ரீமெல்லாம் இருக்காது. அதனால் 4 கார்னரையும் கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். அப்புறமா 2 பக்கமும் 4 கோடு போட்டுக்கிட்டேன். ஒரே மாதிரி ஈவனாக கேக் பீசஸ் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டேன். இது வந்து நான் வந்து ஸ்கேலெல்லாம் எதுவும் வைக்காமல் அப்படியே ஜென்ரலாக போட்டது தான். சென்டரில் பைப்பிங் பேக்கில் ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் போட்டு சென்டரில் சின்னதாக ஃப்ளவர் மாதிரி வச்சுக்கிட்டேன். இது டெக்கரேஷன் அப்படிங்கிறது அவங்கவுங்க இஷ்டம்தான். எதனாவது டூல்ஸ் இருந்துச்சுன்னா வைங்க, இல்லாட்டி அதில் எதுவுமே இல்லாட்டி ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது சென்டரில் வச்சிங்கன்னா போதும் கூடதும். நான் வந்து ஸ்ட்ராபெரிஸும் சைடில் கொஞ்சம் வந்து சாக்கோ சிப்ஸ் 3 வச்சுருக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் பண்ணியிருக்கேன். பட் பார்க்குறதுக்கு ஓவராலாக பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்தது இந்த டிசைன். ஸோ இந்த டிசைனை வந்து பர்த்டே, வெட்டிங் டே எது வேணும்னாலும் செய்யலாம். அந்த மாதிரி ஒகேஷனுக்கு எதாவது நீங்கள் செய்யும்போது எதனாவது எழுதக்கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் வெளியே போய் நம்மளால் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் வீட்டில் இருக்க பொருளை கொண்டு வீட்டிலேயே அழகான கேக், பர்த்டே, வெட்டிங் டே எந்த டேவாக இருந்தாலும் சரி கேக் வந்து நாமளே ரெடி பண்ணலாம். இது வந்து செலவும் வந்து கடையில் வாங்கக்கூடிய கேக்கை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். கடையிலலாம் கேக் 1000, 1500ன்னு விற்கிறாங்க இல்லையா. ஆனால் வீட்லேயே பண்ணும்போது ஒரு 200, 300க்குள்ளே நமக்கு செலவும் முடிஞ்சு போயிடும். அதே நேரத்தில் நம்ம கையாலேயே செஞ்ச திருப்தியும் இருக்கும். ஸோ இந்த காஃபி பேஸ்ட்ரி கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.